இந்தியாவில் நடந்த ட்ரைபல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆக்சஸ்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், இன்னொன்று வந்து ரீஹாபிலிட்டேஷன். பட் இதை தாண்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ட்ரைபல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க ஃபாரஸ்ட் ஏரியா, மவுண்டன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடியவங்க. நம்மளோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மோஸ்ட்லி இந்த ஃபாரஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இதனால் பாதிக்கப்படுறது யார்? ட்ரைபல்ஸ். இப்போ ட்ரைபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேம்ஸ், மைனிங், இண்டஸ்ட்ரியலைசேஷன் இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரதுனால அந்த இடத்துலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? டிஸ்பிளேஸ் பண்ணப்படுறாங்க. இந்த டிஸ்பிளேஸ் பண்ணப்பட்ட மக்கள் அவங்களோட ப்ராப்பராக அவங்களோட லைவ்லிஹுட்டை அட்ரஸ் பண்ணுறாங்களா கவர்மெண்ட்? அவங்களோட ரீஹாபிலிட்டேஷனை ப்ராப்பராக எக்யூப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான். அப்படி கேட்டால் அது வந்து கொஷின் மார்க் தான். இந்த சர்தார் சரோவர் டேம், கோயல் கரோ டேம், இந்த மாதிரி டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போது டிஸ்பிளேஸ் பண்ணப்பட்ட மக்கள் ப்ராப்பராக அவங்களோட ரீஹாபிலிட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது.